அற்புதமான ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு தாவரம் துளசி. இன்னைக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனால் 2 துளசியை கையில் கொடுக்குறாங்க. அப்பயாவது அந்த துளசியை நம்ம வயதுல போடுவோமான்னு அங்கே கொடுக்குறாங்க. அப்பயும் நம்ம போடுறது கிடையாது. கரெக்டுங்களா? அந்த காலத்துலலாம் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் அந்த துளசி இருந்தது. அந்த துளசியோட வாசனையே பல விதமான மருத்துவ குணங்கள். அந்த துளசி மேல இருக்கிற காற்று நம்ம உடம்பு மேல பட்டாலும் பல விதமான மருத்துவ குணங்கள் இருந்தது. இதெல்லாம் இன்னைக்கு நம்ம மறந்துட்டோம். அதனாலதான் வெஸ்டீஜ் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு துளசி இல்ல 5 துளசி, கிருஷ்ணா துளசி, ராம துளசி, வன துளசி, கபூர் துளசி, இந்த மாதிரி 5 துளசியை வந்து இதுல ஆட் பண்ணி டிராப்ஸா நமக்கு கொடுக்குறாங்க. இதை நம்ம ஒரு 100 ml தண்ணியில ஒரு 2 சொட்டு நம்ம விட்டு குடிக்கும் போது துளசி எப்படி சாப்பிட்டா எப்படி நமக்கு அந்த மனம் வந்து இதெல்லாம் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு வந்து இந்த சளி பிரச்சனை, இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள்ல இருந்து நம்ம விடுபடலாம். ஸோ இது வந்து எல்லாருடைய வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட். ஒரு குடிக்கும் போதெல்லாம் ஊற்றிக்கணுமா சார் அப்படின்னா இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு டைமு ஒரு 100 ml தண்ணியில் 2 சொட்டு விட்டு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா நம்ம ஆரோக்கியமான ஒரு விஷயத்துக்குள்ள உள்ள போகலாம். இதுவுமே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸை கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். ஸோ அந்த டாக்ஸின்ஸை எப்படி கிளியர் பண்ணுதுங்கிற ஒரு டெமோவும் இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதுல நான் என்ன பண்றேன்னா டீச்சர் மறுபடியும் ஆட் பண்றேன். என்ன கத்து போடுறேன் டீச்சர்? கம்மியாக போட்டால் எம்சி, அதிகமாக போட்டால் கோயில் போட்டு. இதுல நம்மளுடைய துளசி டிராப்ஸை நான் ஆட் பண்றேன். ஓகேங்களா? ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்றேன். ஸ்லோலி அந்த பிக்சர் காணாம போகும் பாருங்க. தெரியுதா? கிரீனிஷா மாறும், பச்சை தன்மைக்கு வரும். ஆயிடுச்சு சார். மாறிச்சா? ஸோ இந்த மாதிரி தானே நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டும்.